பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் ஆகஸ்ட் மாதம் தேதி 18, புனித ஹெலனா, ரோம பேரரசி. நினைவு திருநாள் ஆகஸ்ட் 18. புனிதர் ஹெலனா ரோம பேரரசின் பேரரசியும் பேரரசர் பெரிய கான்ஸ்டன்டைன் அவர்களின் தாயுமானவர். இவங்க ஒரு சாதாரண குடும்பத்து பெண்ணாக பிறந்திருக்காங்க. கிபி 293 ஆண்டு முதல் 306 ஆண்டு வரை ரோம பேரரசை ஆண்ட பேரரசர் கான்ஸ்டன்சியஸ் குளோரஸ் என்பவரின் மனைவி ஆவாராம். பிற்காலத்தில் கிபி 306 ஆண்டு முதல் 337 ஆண்டு வரை அரசாண்ட பேரரசர் பெரிய கான்ஸ்டன்டைன் அவர்களின் அம்மா. தன்னுடைய மகன் மீது அவங்க கொண்டிருந்த செல்வாக்கு காரணமாக கிறிஸ்தவ வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் இவர் மிகப்பெரிய முக்கிய பிரமுகராக கருதப்பட்டாராம். அவங்களது இறுதி ஆண்டுகள்ல அவங்க சிரியா, பாலஸ்தீனம் மற்றும் ஜெருசலேம் ஆகிய நாடுகளுக்கு புனித ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இப்பயண காலத்தில் இவர் உண்மையான சிலுவையை கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. ஹெலனாவின் பிறந்த இடம் உறுதியாக தெரியவில்லை. கிபி 6 நூற்றாண்டின் வரலாற்று ஆசிரியரான புரோகோபியாஸ் என்பவரின் அதிகபூர்வமான அறிக்கையின்படி ஹெலனா பித்தினியா மாகாணத்தில் உள்ள ட்ரேபனும் நகரத்தில் பிறந்தார் என சொல்லப்படுகிறது. கிபி சுமார் 330 ஆண்டு ஹெலினா மரித்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அவரது மகனும் பேரரசருமான பெரிய கான்ஸ்டன்டைன் ஹெலினா பிறந்த நகருக்கு ஹெலனோபொலிஸ் என்னும் பெயரை சூட்டியிருக்காங்க. இதுதான் ஹெலனா பிறந்த நகரம் என்பதற்காக ஆதாரமாக இருக்கிறதாம். பேரரசர் தமது புதிய நகரான கான்ஸ்டன்டினோப்பிளை முற்றிலும் தொடர்பு வலை அமைப்பை வலுப்படுத்தும் முயற்சியில் இருந்தார் என்றும் அந்த நகரின் பெயரை மாற்றி அமைத்ததற்கான காரணம் தமது தாயை கௌரவிப்பதற்காகவே ஒழிய அவரது பிறந்த நகரை குறிப்பிடுவதற்கு அல்ல என்றும் பைசாண்டைன் பேரரசின் கட்டிடக்கலை வல்லுநரும் கலை மற்றும் வரலாறு ஆகியவற்றின் பிரிட்டன் அறிஞரான சிரில் அலெக்சாண்டர் மங்கோ என்பவர் வாதாடுகிறார். அத்துடன் பாலஸ்தீனத்தில் உள்ள ஹெலனோபொலிஸ் மற்றும் லிடியா நாட்டிலுள்ள ஹெலனோபொலிஸ் ஆகிய நகரங்களும் போண்டஸ் மறை மாவட்டத்தில் உள்ள ஹெலனோபோண்டஸ் மாகாணமும் அநேகமா கான்ஸ்டன்டைன் தாயான ஹெலனாவின் பெயரால் தான் பெயரிடப்பட்டதா இருக்கும்னு கூறுகிறார். பேரரசர் கான்ஸ்டன்டைன் தமது தாயாருக்கு ரோம ஏகாதிபத்திய கௌரவமான அகஸ்டா இம்பராடெக்ஸ் என்னும் உயர்ந்த கௌரவத்தையும் அளித்திருக்காங்களாம். அத்துடன் யூத கிறிஸ்தவ பாரம்பரியத்தின் நினைவு சின்னங்களை கண்டுபிடிப்பதற்காக அரச கருவூலத்திலிருந்து வரம் பெற்ற செலவு செய்யும் அதிகாரத்தை வழங்கியிருந்தாராம். கிபி 326 28 ஆண்டு காலத்தில் ஹெலனா பாலஸ்தீனத்தில் உள்ள புனித ஸ்தலங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க. கிபி 260 மற்றும் 265 339 மற்றும் 340 ஆண்டு காலத்தில் வாழ்ந்திருந்த கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியரும் பாலஸ்தீனத்துக்கும் மற்ற கிழக்கு மாகாணத்துக்கும் ஹெலனாவின் புனித யாத்திரை விவரங்களை பதிவு செய்தவருமான யுசேபிசியஸ் கூற்றின்படி பெத்லஹேமில் உள்ள கிறிஸ்துவின் பிறப்பு ஆலயமான நேட்டிவிட்டி ஆலயம் மற்றும் ஒலிவ மலையின் மேலுள்ள கிறிஸ்துவின் விண்ணேற்பு ஆலயமான எலியோனா ஆலயம் ஆகிய 2 ஆலயத்திற்கும் கட்டுமான பணிகள் மற்றும் அழகுபடுத்தும் பணிகளின் பொறுப்புகளையும் ஹெலனா ஏற்றிருந்ததாக கூறப்படுகிறது. சீனாவின் எரியும் புதரை அடையாளம் காண்பதற்காக எகிப்தில் ஒரு தேவாலயத்தை கட்டி எழுப்ப ஹெலனா கட்டளையிட்டதாக உள்ளூர் நிறுவன புராண கதைகள் கூறுகிறது. கிபி 330 ஆண்டில் சீனாய் தீபகற்பத்தில் உள்ள கேதாரின் துறவும் மடாலயத்தில் உள்ள சிற்றாலயம் ஹெலனா சிற்றாலயம் என்றே அழைக்கப்பட்டு வருகிறதாம். உண்மையான சிலுவையும் புனித கல்லறை தேவாலயமும் பாரம்பரியங்களின்படி பல்வேறு புனித பொருட்களையும்
அற்புத பொருட்களின் மிச்சங்களையும் கண்டெடுத்த ஹெலேனா உண்மையான சிலுவையையும் கண்டெடுத்ததாக கூறப்படுகிறது. அகழ்வாராய்ச்சி தொடங்க ஒரு தளம் தேர்வு செய்து தோண்டியதில் இங்கே 3 வெவ்வேறு சிலுவைகள் மீட்கப்பட வழிவகுத்ததாம். இதில் உண்மையான சிலுவை எது என்பதை கண்டுபிடிக்க செய்த முயற்சிகள் வீணாயினவாம். பின்னர் ஜெருசலேமின் ஆயர் மகாரியஸ் என்பவரின் மூலம் நகரின் வெளியே மரண தருவாயில் இருந்த ஒரு பெண்ணை அழைத்து வந்தாங்களாம். அந்த பெண்ணை 3 சிலுவைகளையும் ஒவ்வொன்றாக தொட செய்தாங்களாம். முதல் சிலுவையையும் 2ஆம் சிலுவையையும் தொடும்போது ஒன்றும் நேரவில்லையாம். ஆனால் 3ஆம் சிலுவையை தொட்டதும் அந்த பெண் குணமடைந்தாராம். ஆகவே சாகும் தருவாயில் இருந்த பெண் தொட்டதும் குணமான காரணத்தால் அந்த சிலுவையையே உண்மையான சிலுவை என்று ஹெலினா அறிவித்தாராம். உண்மையான சிலுவை கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் புனித கல்லறை தேவாலயம் கட்ட பேரரசன் கான்ஸ்டன்டைன் உத்தரவிட்டாங்களாம். கிறிஸ்தவ திருச்சபையின் வரலாற்று ஆசிரியரான சோசோமென் மற்றும் அந்தியோக்கியா பள்ளியின் செல்வாக்குள்ள இறையியலாளரும் பண்டைய சிரியாவின் ஆயருமான தியோடோரெட் ஆகியோரின் கூற்றுப்படி சிலுவையில் அறையப்பட்ட ஆணிகள் ஹெலனாவால் கண்டுபிடிக்கப்பட்டன என்றும் அவற்றின் அற்புத சக்தி தமது மகனுக்கு உதவ வேண்டுமென்பதற்காக அவற்றிலொன்றை தமது மகனின் தலை கவசத்திலும் மற்றொன்றை அவரது குதிரையின் கடிவாளத்திலும் வைத்தார் என்றும் கூறப்படுகிறது. ஆண்டவர் கிறிஸ்து இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு சற்று முன்னர் அவர் அணிந்திருந்த கோடுகளற்ற புனித அங்கியை ஜெருசலேம் பயணத்தின் போது முயன்று வாங்கிய ஹெலேனா அதனை ஜெர்மனியிலுள்ள ட்ரையர் நகருக்கு அனுப்பினாராம். பிற இடங்களில் கட்டியிருந்த தேவாலயங்களும் ஹெலேனாவால் கண்டுபிடிக்கப்பட்டனவாம். புனிதர் ஹெலேனாவால் கண்டுபிடிக்கப்பட்ட பல நினைவு சின்னங்கள் இப்போது சைப்ரஸ் தீவில் உள்ளனவாம். கிபி 327ஆம் ஆண்டு ஜெருசலேம் மற்றும் கிழக்கு பிராந்தியங்களை விட்டு ரோமுக்கு சென்ற ஹெலேனா தாம் தமது அரண்மனையில் தமது தனிப்பட்ட சிற்றாலயத்தில் சேமித்து வைத்திருந்த உண்மையான சிலுவை மற்றும் புனித பொருட்களின் மிச்சங்களில் பெரும்பாலானவற்றையும் எடுத்து சென்றாங்களாம். மீதமுள்ளவற்றை இன்னமும் அவரது அரண்மனையில் காணலாமாம். அவரது அரண்மனை பின்னாளில் எருசலேமில் உள்ள புனித திருச்சிலுவை பேராலயமாக மாற்றி அமைக்கப்பட்டதாம். இது நூற்றாண்டுகளாக தேவாலயத்துடன் இணைக்கப்பட்ட மடாலயத்தின் சிஸ்டர்சியன் துறவிகளால் பராமரிக்கப்பட்டு வருகிறதாம். ஏறத்தாழ கிபி 330ஆம் ஆண்டு மரித்த ஹெலேனா ரோம் நகரிலுள்ள மௌசோலியம் எனும் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டாங்களாம். இந்த கல்லறை இவரது மகனும் பேரரசருமான 1ஆம் கான்ஸ்டன்டைனால் தமக்காக கட்டப்பட்டதாம். ஆனால் அதில் அவரது தாயாரான புனிதர் ஹெலேனா அடக்கம் செய்யப்பட்டாராம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய புனிதர்கள் வரலாற்றில் புனித ஹெலேனா அவர்களை பற்றி பார்த்தோம். அவர் பேரரசியாக இருந்தும் இறை இயேசுவுக்குள் தாழ்மையுடன் ஆண்டவருடைய மீட்பு பொருட்களை மீட்டெடுத்து அனைவருக்கும் பெருமை சேர்த்துள்ளார். அதுபோல நாமும் ஆண்டவருக்குள் வாழ்ந்து அனைவரும் பெருமைப்பட வாழ ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.